மக்களுடைய பயணம், மக்களோடு பயணம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆலோசனையாவே இருக்கட்டும் அது. ஆமா, தினம் தினம் போகணுங்க. அது என்ன சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் போனா என்ன அர்த்தம்? ஏன்னா டிமாண்ட் இவரே கிரியேட் பண்றாரு. ஏன்னா இப்ப நீங்க திங்கக்கிழமை இந்த ஊருப்பா, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஊரு, புதன்கிழமை இந்த ஊரு, நீ டைம் டேபிள் போட்டு போய்கிட்டே இருங்க. அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த ஊர்ல நிப்பா, எப்பா நாளைக்கு எங்க ஊருக்கு வராருப்பா, நாங்க அங்க பாத்துக்குவோம், நாளைக்கு எங்க ஊருக்கு வராருப்பா அங்க பாத்துக்குவோன்னு மக்கள் ரெடியா இருப்பாங்க உங்களை பார்க்க. மனு வச்சு கூட ரெடியா நிப்பாங்க உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு. அதை விட்டுட்டு நீ வாரத்துக்கு ஒருக்க போகும்போது இப்ப கரூர் இந்த பக்கம், அதுக்கப்புறம் திண்டுக்கல், நாமக்கல், சேலம், ஈரோடு, இந்த பக்கம் திருச்சி, இது சுத்திப்பட்டில 7-8 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மக்கள் ஒரே இடத்துல ஒரு நாள் கூடுனா எப்படி அந்த கூட்டம்? ஏன்னா இவருக்கு அந்த கூட்டத்தை காமிக்கணும், ஒரு மாசா லீடர்னு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக கூட்டத்தை அப்படி கிரியேட் பண்றாரு. டிமாண்ட் இவரே கிரியேட் பண்றாரு. தினம் மக்களோட பயணிங்க, மக்களோட போய்கிட்டே இருங்க. அந்தந்த ஊருக்காரன் எதுக்கு இங்க வர்றாங்க? அந்தந்த ஊர்ல எங்க ஊர் அடுத்தது அவன் இங்க வராருப்பா இங்க பாத்துக்குவோம், இங்க வராருப்பா இங்க பாத்துக்கோ, அவன் ரெடியா இருப்பாங்கல்ல. சொல்ல புரியுங்களா? இப்படித்தான் எல்லா தலைவர்களும் பண்ணிருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் டிமாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி. ஜெயலலிதா அவர்கள் ஏன் போட்டாங்கன்னா, அவங்க 2016 அவங்களால உடம்பு முடியல. அவங்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணவங்க தான். அந்த அம்மா உடம்பு முடியாதனால ஒரு 5-6 இடத்துல மட்டும் மெயினா கூட்டம் போட்டு பேசிடுறான்ப்பான்னு சொல்லி பேசினாங்க. அந்த கம்பேர் பண்ணிட்டு இவர் அதே மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்?